இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவனமை அவருக்கு எவ்வளவாய் நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும், எப்படி நம்ம அவரை துதிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நேற்று நம்ம தியானித்தோம். தொடர்ந்து அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதும் நன்றி பலிகளை ஏறெடுப்பதும் மாத்திரமே நம்முடைய இருதயத்தை அவரோடு கூட இணைக்கிற காரியமாய் இருக்கிறது. ஆஹ் எப்போ நம்ம ஹார்ட் அந்த ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேஜ்ல எப்பொழுதும் ஒரு சதையான இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் என்றால், நம்ம நன்றி செலுத்துறதுனால, நம்ம துதி செலுத்துறதுனால அவருக்கு பெரிதா எதுவும் கிடைக்க போறதில்ல. அவருக்கு அது தேவையும் இல்ல. ஆனா, நமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்போது, துதி பலிகளை நம்ம ஏறெடுக்கும் பொழுது, நம்முடைய இருதயம் அவரோடு கூட எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கிறதை, அந்த உறவிலே நாம் எப்பொழுதும் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம அந்த நன்றி சொல்லாம இருக்கும்போது, நீங்க உங்க இருதயத்த நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் எங்கேயோ தூரமா இருக்கிறது போலவும், அவர் நமக்கு எதையுமே செய்யாதது போலவும், இப்படியெல்லாம் நெறைய நேரங்கள்ல நம்முடைய எண்ணங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் தோன்றுகிறத நீங்க பார்த்திருப்பீங்க. காரணம், நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்குமே நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கும் பொழுது தான், இதெல்லாம் நமக்குள்ள வரும். அதனால தான் சங்கீதம் 50:23 பார்க்கிறோம். "ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்." அவரை மகிமைப்படுத்துகிற காரியம் என்ன? ஸ்தோத்திர பலியிடுகிறதாம். அப்போ அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவனுடைய இருதயம் எப்பொழுதும் அது தேவனோடு இருக்கிற இருதயமாய் இருக்கிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமையும் அங்க அது பெருசா தெரியும். ஆனா இன்னைக்கு நமக்கு தேவன் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு. அது எதுவுமே நம்ம மனதுல தோன்றலன்னா, நம்ம இருதயம் அவரை விட்டு தூரமா இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. நம்ம தேவனை மகிமைப்படுத்தல, ஸ்தோத்தரிக்கலன்னா தேவனுக்கு எதுவும் ஒரு குறைவு வரப்போறதில்ல. ஆனா நம்முடைய இருதயம் எதுல இருக்குமா? இருளுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளுமாம். இந்த முதலாம் ஆதாமுக்குள்ள நம்ம மாற்ற மிக முக்கியமான காரியம், நம்முடைய இருதயம் நன்றியறிதல் இல்லாமல் இருக்கிற இருதயம் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஆடம்ல உள்ள நேச்சர நம்ம எப்பவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம இருதயம் எப்படி இருக்கு? தேவனை மகிமைப்படுத்தல, தேவனை ஸ்தோத்தரிக்காமல் நம்முடைய எண்ணங்களிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அது அப்படி, இது இப்படி, இவங்க அப்படி, அவங்க இப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் அவன் தேவனை ஸ்தோத்தரிக்க மாட்டான். அப்படிப்பட்ட உணர்வில்லாத இருதயம் என்ன செய்தான்? இருளடைகிறதாம். அப்போ தேவனை ஸ்தோத்தரிப்பதும், அவரை மகிமைப்படுத்துவதும் நமக்கு எவ்வளவு பிரதானமான காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சின்ன விஷயம் காலையில எழும்புனதுல இருந்து நைட்டு போற வரைக்கும் எத்தன விஷயங்கள தேவன் நமக்காக செய்கிறார். இல்ல நம்ம கடந்து வந்த பாதைகளிலே தேவன் எத்தன நன்மைகள நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்ல. இன்னைக்கு எந்த காரியம் நமக்கு பிரச்சனையா இருக்குதோ, அத நம்ம பெரிதாய் பார்த்து நாம என்ன செய்றோம்? அவரை ஸ்தோத்தரிக்காமலும், மகிமை படுத்தாமலும் இருந்து நம்முடைய சிந்தனைகளினாலே நாம் வீணராகி போகிறோம். உணர்வில்லாத அப்படிப்பட்ட இருதயம் தான் எப்படி இருக்குதாம்? உணர்வில்லாத இருதயமா இருக்கு. எதையுமே ஃபீல் பண்ணதில்ல. ஆண்டவர் ஒரு நன்மை அவ்ளோ பெரிய நன்மைய செஞ்சிருக்கிறாரு. ஆனா, அத
அந்த நேரத்துல சந்தோஷப்படுறோம். அந்த நேரத்துல நன்றி செலுத்துறோம். ஆனா நம்முடைய உணர்வுகள்ல தேவன் செய்த நன்மை அது கலக்கவே இல்ல. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடல பிளந்து அங்கே பார்வோன் சேனை மூழ்கடிக்கப்பட்டு அவங்க வெளிய வந்தப்போ, பயங்கரமா ஆடி பாடி துதிக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் சில நாட்களுக்குள்ள தேவனை என்ன செய்றாங்க? முறுமுறுக்குறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க தேவன பெருசா பார்க்கல. அந்த அற்புதத்த பார்த்தாங்க. அந்த அற்புதத்தை செய்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த உணர்வுகள்ல அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்ல. அந்த இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் இருக்கவில்லை. அதனால தான் அந்த பிரச்சனைய பார்த்து பார்த்து பிரச்சனை தான் பெருசா தெரியுது. தேவன் செய்த மகா பெரிய அதிசயங்களும், அற்புதங்களும் அவங்களுக்கு பெருசா தெரியல. இந்த உணர்வில்லாத இருதயம் தான் எப்படி இருக்குதாம்? இருளடைகிறதாம். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில அவர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்தார். இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை மரண கட்டுகளிலிருந்து நம்மை தப்புவித்தார். நம்ம இன்றைக்கு குடும்பமா இருக்கிறோங்கிறதே, அது அவருடைய சுத்த கிருபை. இதெல்லாம் ஒண்ணொண்ணையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம வாழ்நாளெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கலாம். அத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா, நம்முடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இத நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கும் என்றால், நாம் நன்றி அறிதல் உள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கும். அப்போ இன்னைக்கு ஏதோ இந்த துதி அப்படிங்கிறது ஏதோ ஊழியர்களுக்கோ, இல்ல பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இல்ல. வசனம் சொல்லுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சங்கீதம் 150:6 நம்ம பார்க்கிறோம். சுவாசமுள்ள யாவும், நாசியிலே சுவாசம்னு ஒண்ணு இருக்குன்னா, அது எல்லாமே என்ன செய்யணுமா? கர்த்தரை துதிக்கணுமா. எப்படியெல்லாம் துதிக்கணும்னு அந்த 150ஆம் சங்கீதத்துல போடப்பட்டிருக்கு. கைத்தாளத்தோடும், வீணையோடும், சுரமண்டலத்தோடும், எக்காள தொனியோடும் இப்படியெல்லாம் அவர துதிக்கணும் அப்படின்னு சொல்லி, அங்கே சங்கீதம் 150ல தாவீது சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 113:3. சங்கீதம் 113:3. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும். அப்போ எங்க அந்த திசை ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் எல்லா பக்கங்களிலும் அவருடைய நாமம் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? துதிக்கப்பட வேண்டுமாம். அப்போ இந்த தேவனுக்கு துதி செலுத்துதல் அப்படிங்கிறது, அது நம்முடைய சாய்ஸ். நம்ம எடுக்கிற தீர்மானம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அது பலிகளா இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை மத்தியில நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள். இந்த பிரச்சனைய பார்த்த உடனே பிரச்சனைய பெருசா பார்த்துட்டு, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கிறவர் எவ்வளவு பெரியவர்ங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். அப்போ இந்த துதி அப்படிங்கிறது நம்மளுடைய தெரிந்தெடுப்பா இருக்கிறது. நம்முடைய சாய்ஸா இருக்குது. அப்போ அந்த வசனம் இன்னும் ஒரு வசனம் எபிரெயர் 13:15 அந்த வசனம் மிகவும் அழகான ஒரு வசனம். எப்படி நம்ம அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் வேண்டும். எபிரெயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நம்மளுடைய உணர்வுகள் ஒண்ண சொல்லலாம். நம்மளுடைய சூழ்நிலைகள் ஒண்ண சொல்லலாம். இல்ல நமக்கு பதில்கள் தாமதமாகலாம். எது எப்படி இருந்தா என்ன? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
அப்போ நம்ம அங்க வசனம் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறானாம். அப்ப அவர மகிமைப்படுத்தும்போது என்ன நடக்கும்? அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தோம், நேத்து பார்த்தோம். அவருடைய வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டுமாம். எல்லாவற்றிலேயும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமா? அப்போ உண்மையான அந்த துதி, உண்மையான ஸ்தோத்திர பலி எதை நம்மிலிருந்து வெளிப்படுத்துகிறதுனா, உண்மையாய் நாம் தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அவர் நமக்கு எதெல்லாம் செய்திருக்கிறார்ங்கிறத நம்ம என்ன செய்றோம்? அக்னாலட்ஜ் பண்றத அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர் எதையும் எனக்காக செய்வார் என்கிற நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். தேவன் மேல வைத்திருக்கிறோம் என்கிற காரியத்தை நம்ம செலுத்துகிற அந்த ஸ்தோத்திரங்களும், நன்றி பலிகளும் அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படிங்கபோதே, சும்மா நம்ம ஏதோ ஒரு 1000 ஸ்தோத்திர பலி நம்ம கையில எடுத்து இத அப்படியே ஒரு ரிசைட் பண்ணிட்டு இருக்கணும். இது இல்ல. நம்ம ஆழமான நம்ம மனதிலிருந்து எழும்புகிற ஸ்தோத்திர பலிகளுக்கு தான் அது வல்லமையுள்ள அந்த ஸ்தோத்திரங்கள். இந்த ஸ்தோத்திர பலி தான் நம்முடைய இருதயத்தை உணர்வுள்ளதாய் மாற்றும். இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தினா இது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்தோத்திர பலிகளை நம்ம எடுத்து வாசிக்கிறது அல்ல. உண்மையாய் இருதயத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து, அப்பா நீங்க எப்படியெல்லாம் என்னை நடத்துனீங்க, எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்தீங்க, இந்த காரியம் இது முடிஞ்சிரும், என் வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைச்சேன், அதுல ஒரு துவக்கத்தை கொடுத்தீங்களே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இத்தனை நன்மைகளை நீங்க செய்தீங்களே அப்படின்னு உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் தான் நம்முடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் மாற்றும். இல்லனா அந்த ஸ்தோத்திர பலியும் எதுக்கு செலுத்துறோம்? ஏதோ ஒண்ணு அவர்ட்ட இருந்து பெறணும், அதுக்காக நான் ஸ்தோத்திர பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டென்ஷன்ல நம்ம செய்கிற அந்த ஸ்தோத்திர பலிகள், நம்ம ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள் அது ஒன்றுக்கும் உதவாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வீண் வார்த்தைகளினாலே உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்காதீங்க. வீண் வார்த்தைகளினாலே அலப்பாதேயுங்கள். வீண் வேர்ட்ஸ், வீணான வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வராம வாயிலிருந்து எதை பேசினாலும் அது வீண். உண்மையாய் இருதயத்திலிருந்து அவரை அறிந்து, அவரை விசுவாசித்து, அவருக்கு ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள் தான் மிகவும் வல்லமையுள்ளது. அதுதான் நம்முடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுகிறதா இருக்கிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 2:30. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது அவரை நம்ம என்ன செய்யறோமா? மகிமைப்படுத்துகிறோம். இப்ப அவரை மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்குது? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை ம். அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். He who glorifies me, I will honor. அவரை மகிமைப்படுத்துகிறவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? கனப்படுத்துகிறாராம். இன்னைக்கு தாவீத பார்க்கிறோம். அவர் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அங்க அவருக்கு கனத்திற்கு மேல கனம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல பார்க்கிறோம். சிங்கக்கெபி ஆயத்தமாக்கப்பட்டிருந்த பொழுதிலும் ஸ்தோத்திர ஜெபங்களை அவர் ஏறெடுக்கிறார். அங்கே தானியேலுக்கு அங்கே அங்க தேசத்துல அந்த ராஜாவுக்கு முன்பாக, அந்த ஜனங்களுக்கு முன்பாக உயர்வின் மேல உயர்வு. அத்தனை ராஜாக்கள் அங்க மாறுறாங்க. ஆனா எல்லா ராஜாக்களின் நாட்களிலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்ததாம்? ஜெயமாய் இருந்ததாம்.
அப்போ இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்துகிறவர்களை தேவன் என்ன செய்கிறாராம்? கனப்படுத்துகிறாராம். சூழ்நிலைகள் எதிரா இருக்கலாம். அப்பா, இந்த சூழ்நிலை எனக்கு எதிரா தான் இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையை காட்டிலும் எனக்குள் இருக்கிற என் தேவன் நீர் பெரியவர் அப்படின்னு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு உயர்வையும் கனத்தையும் தேவன் உண்டு பண்ணுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். ஒவ்வொரு சூழ்நிலை எல்லாவற்றிலேயும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நம்மை குறித்ததான காரியங்களை அவர் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? நம்ம இருதயம் உண்மையாய் அவரை தேடிக்கொண்டிருக்கிறதா? உணர்வுள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா? அப்படிங்கிறத அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கும் என்றால் நிச்சயம் நாம் கனம் பெறுவது உறுதி. அப்போ அப்படிப்பட்ட இருதயம், அதாவது சூழ்நிலைகளையும் தாண்டி அவரை நம்ம அக்னாலஜ் பண்ணி நம்ம அவருக்கு நன்றி செலுத்தும் போது நம்ம எதை ஃபீல் பண்ணி நன்றி செலுத்துறோம்னா அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆத்துமார்த்தமாய் உணர்ந்து நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய கேரக்டர், அவருடைய கேரக்டர் மேல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் நமக்கு இருக்கிறபடியினாலதான் அப்படிப்பட்ட நன்றி பலிகளை நம்ம ஏறெடுக்க முடியும். எல்லாருக்கும் முன்பாக அவர் நம்மை கனப்படுத்தும் பொழுது அது நிச்சயமாய் நம் தேவன் பெரியவர் என்பதை எல்லோருக்கும் மத்தியிலே அது விளங்க பண்ணுகிற காரியமாய் இருக்கும். மறைவுல தேவன் நம்மை கனப்படுத்த போறதில்ல. எல்லோருக்கும் முன்பாக வசனம் சொல்லுது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவனாம். அங்க புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தான் அவ்வளவு தூரம் உயர்த்தினதை பார்க்கிறோம். தள்ளப்பட்ட யோசேப்பை தான் தேசத்திற்கே அதிபதியாய் மாற்றினதை நம்ம பார்க்கிறோம். அங்க தானியேலை சிங்கக்கெபிக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பொழுதும் தானியேலை தேசத்தின் மேல் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்ததை நம்ம பார்க்கிறோம். இவர்களுடைய இருதயம் எல்லாம் தேவன் மேல அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், அவர் எவ்வளவு அவருடைய கேரக்டர்ல நமக்கு நன்மை செய்கிறவர் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தபடியினால் அவர்கள் அந்த உயர்வை அந்த தேசங்களிலே பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வெளிச்சமும் மனுஷர்கள் முன்பாக பிரகாசிக்கும்படியாக நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இது ஏதோ அவருக்கு நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்துறதுனால அவர் அதை கேட்கல. எனக்கு ஸ்தோத்திரம் செலுத்து, எனக்கு நன்றி செலுத்துன்னு கேட்கறது இல்ல. ஆனா நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் இருக்க வேண்டும் என்றால் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துவது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஏன்னா இந்த பிரைஸ், இந்த துதி எதை காட்டுது அப்படின்னா தேவனை பெரிதாய் நமக்கு காட்டுகிற காரியமாக இருக்கிறது. அவர் மிகவும் பெரியவர் அப்படிங்கிறத நம்ம துதி, நம்ம மனதின் ஆழத்தில் இருந்து துதி பலிகளை ஏறெடுக்க ஏறெடுக்க நம்ம தேவனை பெரிதாய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சூழ்நிலை அது ரொம்ப சாதாரணமா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. தேவனை பெரிதாய் பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் அந்த இடத்திற்கு இறங்கி வந்து நன்மை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலைகளை பெரிதாய் பார்த்து சோர்ந்து போய் நம்ம அதையே நினைச்சு கவலைப்பட்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய நன்மைகளை நம் வாழ்க்கையில் நிச்சயம் பார்க்க முடியாது. அதனாலதான் ஆபிரகாம குறித்து ரோமர் 4ல பார்க்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ அவனுடைய சரீரம் செத்து போனதை பார்க்கல, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை பார்க்கல. அவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத, அவருடைய கேரக்டரையும், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர். என் சரீரம் செத்து போனா என்ன, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனா என்ன, இதையெல்லாம் உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை நிறைந்தவர் என் தேவன் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி
விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அப்போ நம்முடைய விசுவாசம் ஒரு வல்லமையுள்ள விசுவாசமாய் நமக்குள்ளே எழும்ப வேண்டும் என்றால், நாம் தேவனை மகிமைப்படுத்துவதன் மூலமாகத்தான் நம்முடைய விசுவாசம் பலனடையும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இல்ல அப்படின்னா நம்ம சூழ்நிலைய பார்த்துட்டு, சூழ்நிலைய பார்த்தே பேசிட்டு, சூழ்நிலைய பார்த்தே தேவனிடத்துல புலம்பிக் கொண்டு இருந்தோம்னா, நம்முடைய விசுவாசம் அது ஒரு சாதாரண விசுவாசம். ரொம்ப ஒரு லோ லெவல் ஃபெய்த்தா தான் இருக்கும். அந்த ஜெபத்தையும் கேட்பாரா கர்த்தர்? கேட்பார். ஆனா என்னைக்குமே இப்படிதான் புலம்பிக்கிட்டு, அழுதுட்டு, முறுமுறுத்து கொண்டு இருப்போம். அப்பா இந்த இடத்துல இந்த பிரச்சனை இப்படிதானா? இதை விட என் தேவனாகிய நீர் பெரியவர். நீர் வல்லமையுள்ளவர். நீர் உண்மையுள்ளவர். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஏன்னா, எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், ஆமென் என்றும் இருக்கிறது. அப்படிங்கிறத உணர்ந்து, என்ன சூழ்நிலைக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் வேணுமோ அத சொல்லி, "அப்பா நீங்க இப்படிதான் சொல்லியிருக்கிறீங்க. நீங்க இதை நிச்சயம் எனக்காக நிறைவேற்றுவீர்." அப்படின்னு சொல்லி, உண்மையாய் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் அந்த விசுவாசம் அது மிகவும் வல்லமையாய் எழும்பும் என்பதில் சந்தேகமில்லை. அப்போ இந்த பிரைஸ் இந்த இந்த துதி அப்படிங்கிறது சூழ்நிலைகளிலிருந்து தேவனை பெரிதாய் பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. எங்களுக்கல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே என்ன உண்டாவதாக? மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம முறுமுறுத்துட்டே இருக்கோம், புலம்பிட்டே இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? தேவனிடத்துல நம்ம சொல்றோம், "ஆண்டவரே நீர் என்னைய கைவிட்டுட்டீரு. நீர் எனக்கு செய்யல." அதனால தான் அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம முறுமுறுக்கிறோம். ஆனா, துதிக்கிற மனிதன் எதை வெளிப்படுத்துகிறான்னா, "ஆண்டவரே நீர் எனக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நீர் எதையும் செய்யும் சர்வ வல்லமையுள்ளவர்." அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற இருதயம் உள்ளவன் தான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன். அப்போ நம்ம எதற்காக துதி செலுத்துறோம்? ஏதோ ஒண்ணு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் துதி செலுத்துவது அல்ல. உண்மையாய் அவரை அறிகிற மனிதன், உண்மையாய் அவரை ஆழமாய் அறிந்திருக்கிற மனிதன் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி பலிகளை அவன் செலுத்திக் கொண்டே இருப்பான். இன்னொரு வசனம் சங்கீதம் 22:3. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அ இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். துதி பலிகளை நம்ம செலுத்தும்போது நம்ம என்ன செய்றோம்? அவர பெரிதாய் பார்க்கிறோம். அவர பெரிதாய் பார்க்கிற இடத்துலலாம் அவர் வந்துருவார். அவர் இறங்கி அந்த இடத்துல நமக்காக அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறல. இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு நம்ம இத கேட்கும் பொழுது, ஐயோ! நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். உண்மையா ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவர், நன்மை செய்திருக்கிறார் அப்படின்னு நன்றி செலுத்துவோம். ஆனா நாளைக்கு இது ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன மாற்றம் வந்த உடனே, நம்ம துதி பலிகள் எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அப்படி அல்ல. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தேவனை பெரிதாய் பார்த்து, "அப்பா நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் எதையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர், வல்லமை உள்ளவர்." அப்படிங்கிறத நம்ம இருதயத்தில் உணர்ந்து நாம் அவரை துதிப்போம் என்றால், அந்த இடத்துல அவரை பெரிதாய் பார்க்கிற இடத்துல எல்லாம் அவர் இறங்கி வந்து அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அவர பெரிதாய் பார்க்கிற இடத்துல தான் அவர் கிரியை செய்ய முடியும். அவர மட்டுப்படுத்துற இடத்துல அவரால கிரியை செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள்னு வசனம் சொல்லுது. அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிற இடத்திலே தேவனால் கிரியை செய்ய முடியாது. நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஊரா அந்த நாசரேத்துக்கு வந்தப்போ, எந்த அற்புதத்தையும் பெரிதாய் செய்ய முடியல. அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டாராம்.
ஏன்னா, அவர பெரிதாய் பார்க்காத இடத்துல தேவனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவரால முடியலன்னு இருக்கும். அப்போ அவரை பெரிதாய் பார்க்கிற இடத்துல எல்லா அற்புதங்களையும், எந்த அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியும். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு நாம் அவரை பெரிதாய் பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். சரி, இன்னைக்கு இவ்ளோ ஸ்தோத்திர பலியிடுகிறோம், பலியிடணும் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஏன் நம்மளால இத கான்ஸ்டன்ட்டா நம்மளால செய்ய முடியல? ஏன் அப்படின்னா, அங்க சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, "என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே." அப்போ நம்ம ஆத்துமாவுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. நம்மளுடைய மெமரி என்ன செய்யுது? அங்க அந்த மெமரியில சில காரியங்கள் மறக்க மறக்க தேவன் செய்த காரியங்களும் நம்ம என்ன செய்கிறோமாம்? மறந்து விடுகிறோமாம். எத்தன அற்புதங்கள் அவர் செய்திருக்கிறார். ஆனா கூட நமக்கு என்ன செய்யுது? மறந்து விடுகிறோம். அவர் செய்த அற்புதங்களை மறந்து விடுகிறதுனால, நம்மளால அவருக்கு ஸ்துதி செலுத்த முடியல, ஸ்தோத்திரங்களை செலுத்த முடியல. எப்பொழுதும் பயமும், கவலையும் நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 106, 7. சங்கீதம் 106, 7. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் அவங்க என்ன செய்யல? அதிசயங்கள உணரல. ஒண்ணு அவங்க காப்பாற்றப்பட்ட உடனே செங்கடல தாண்டி வெளிய வந்த உடனே அத்தன எகிப்துல இருக்கும்போது அத்தன அற்புதம் நடந்துச்சு. அந்த செங்கடல், கடல் 2ஆ பிளந்து தேவன் வெளிய கொண்டு வராரு. இத எதையுமே அவர்கள் என்ன செய்யலையாம்? உணரலையாம். இன்னைக்கு நமக்கு மறந்து போகுதுன்னு நம்ம ஏன் மறந்து போகிறோம்? நம்ம தேவன் செய்த நன்மைகளை ஏன் மறந்து போகிறோம்னா, நாமும் தேவன் இதுவரைக்கு நமக்கு செய்த நன்மைகளை உணரவில்லை. நம்ம அத ஃபீல் பண்ணல. நமக்கு அது ஒரு மெமரியா இருக்கு. அவர் செஞ்ச உடனே நம்ம அவருக்கு அந்த உள்ளத்திலிருந்து ஒரு 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 களிப்பு வருது, ஒரு சந்தோஷம் வருது. நம்ம அவருக்கு நன்றி செலுத்துறோம். ஆனால், அவர் செய்த அதிசயங்களை நாம் உணரவில்லை. இந்த உணர்வில்லாத இருதயம் தான் மறந்து விடுகிற இருதயமாய் இருக்கிறது. உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் they did not remember your many deeds of mercy அப்படின்னு கொடுத்திருக்கு. அவருடைய கிருபைகளின் திரட்சி. அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளின் திரட்சியை நம்ம என்ன செய்யலையாம்? அவங்க நினைக்கவில்லையாம். எவ்வளவு தூரம் அவங்கள பிரஷியஸா பார்த்து, எகிப்துக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் வித்தியாசங்களை உண்டு பண்ணினார். எந்த வாதையும் எகிப்திலே இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா, அவங்க எல்லைக்குள்ள எந்த வாதையும் உள்ள போகல. அப்போ எவ்வளவு தூரம் அவர்களை பெரிதாய் பார்த்து அவர்கள் மேல அன்பு செலுத்தி அவருடைய கிருபையின் திரட்சியை அந்த ஜனங்கள் மேல வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் அதை நினைக்கவில்லை. அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் உணரவில்லை. அப்ப இன்னைக்கு நம்ம நன்றி செலுத்த முடியாததுக்கு காரணம் இதுதான். ஒண்ணு அவர் செய்தவைகளை உணரல. அவருடைய கிருபைகளின் திரட்சியை நாம் நினைவு கூறவில்லை. அடுத்ததா ஏன் நம்மளால நன்றி செலுத்த முடியல? வாசிக்கலாம். அதே அதிகாரம் சங்கீதம் 106, 24, 25. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்தில் மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் ஆன்டி 24 வாசிங்க ஆன்டி. 24, 25. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். ம். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல்
இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? அவங்க வெளியில வர்றதுக்கு முன்னதாகவே மோசே கிட்ட சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்துட்டேன். நீங்க போய் அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆனா, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல், அந்த தேசத்த வாக்குத்தத்தத்தையே அசட்டை பண்றாங்க. சூழ்நிலைய பார்த்து, பார்த்து வாக்குத்தத்தத்தை அசட்டை பண்ணினார்கள். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல், தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்போ இந்த முறுமுறுப்புள்ள இருதயம் இருக்கும் என்றால், நாம் தேவனுக்கு ஒரு காலமும் நன்றி செலுத்த முடியாது. அப்போ நம்ம இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு கால தாமதமா ஆகலாம். சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள வச்சுட்டு நம்ம முறுமுறுத்து கொண்டிருந்தோம்னா, தேவனுடைய வார்த்தைய விசுவாசிக்கல. நாம் அப்படி விசுவாசிக்க முடியாத பட்சத்திலே தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த முடியாது. இப்போ நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு தேவன் செய்த நன்மைகள அதுதான் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ன்னு சொல்றோம். நமக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யணுமா? எண்ணி பார்க்கணுமா? நமக்கு என்ன தேவை? எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் கவலைப்படுற? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். என்ன தேவை? அத உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, என் அப்பாவுக்கு என் தேவை தெரியும். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா போதும், நன்றி அறிதல் அப்படிங்கிறது நமக்குள்ள தானா எழும்புகிற காரியமா இருக்கும். இன்னைக்கும் நம்ம தேவைகள் பெரிதா இருக்குது. நமக்கு நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் நமக்கு பெருசா தெரியுது. நம்ம வாழ்க்கையில இன்னமும் ஏதோ இந்த சூழ்நிலைகள்ல மாற்றம் வராத காரியங்கள் நமக்கு பெருசா தெரியுது. இந்த முறுமுறுக்கிற இருதயம் இருக்குது அப்படின்னா, நாம் தேவனுக்கு ஒரு நாளும் நன்றி செலுத்த முடியாது. இந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் இல்லை என்றால், தேவனை நம்ம மட்டுப்படுத்துறோம். சூழ்நிலைகள்ல அவரை நம்ம சின்னதா பார்க்கிறோம். சூழ்நிலைகளை பெரிதாய் பார்த்து தேவனை ரொம்ப சாதாரணமா நம்ம பார்க்கிற இடத்துல இருக்கும் பொழுது, தேவனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனாலதான் அந்த 10 பேரு சந்தேகப்பட்ட அந்த 10 பேரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்களால் சுதந்தரிக்க முடியவில்லை. என்ன முறுமுறுப்பு. தேவனை விசுவாசிக்க முடியல. தேவனுக்கு நன்றி செலுத்த முடியல. தேவன் செய்த நன்மைகளை உணர முடியல. அத அவங்க நினைக்கவும் இல்ல. அவருடைய கிருபையின் திரட்சியை அவர்கள் நினைக்கவே இல்லையாம். இப்படிப்பட்ட இருதயம் நன்றி அறிதல் உள்ள இருதயமாய் இருக்க முடியாது. அடுத்ததா வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம். உபாகமம் 8, 17, 18. என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. இந்த வார்த்தை எதை சொல்லுது? பிரைடு, பெருமை. நான் சம்பாதிச்சேன், இது ஏன்? என்னுடைய பலத்தினால, என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய திறமையினால நான் இதை சம்பாதித்தேன் அப்படின்னு இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. அடுத்த வசனம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறவரே அவர்தான். இன்னைக்கு நம்ம பலன், நம்ம திறமை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்கே பெருமை இருக்கிறது. பெருமை இருக்கிற இடத்துல தேவனை துதிக்கிற இருதயம் இருக்க முடியாது. பெருமை சொல்லுது, நான் தான் இதெல்லாம் சாதிச்சேன். நான் தான் இதை இத்தனையையும் இவ்வளோ பொருளை பொருளை நான் சம்பாதித்தேன் அப்படின்னு பெருமை சொல்லுது. ஆனா நன்றி அறிதல் உள்ள இருதயம் எதை சொல்லுது? என் தேவன் எனக்கு இதை தந்தார். தாவீது அதை தான் சொல்றாரு.
ஐயோ! நான் இன்னும் அவருக்கு முன்பாக நீசனும் அற்பமும் ஆவேன். ஏன்னா, நான் எங்க இருந்தேன்? ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தேன். ஆனா என்னை இந்த இடத்துக்கு அவர் உயர்த்தி இருக்கிறார்னா, அது அவர்தான். அப்படின்னு அந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் தாவீதுக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரைட் இந்த பெருமை என்ன செய்து தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை அது தடுக்கிறதா இருக்கிறது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு பார்க்கிறோம். நம்ம இதுதான் பெருமைன்னு இல்ல, இன்னும் ஒரு பெருமை நம்மள்ட்ட இருக்கு. கவலை என்பதே மிகப்பெரிய பெருமை. ஏன் கவலைப்படுறோம்? நம்ம எதையாவது கவலைப்பட்டு சாதிச்சிரலாம். இத அப்படி பண்ணிரலாம், இப்படி பண்ணிரலாம். நம்முடைய எண்ணங்கள்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நம்மளையே சிந்திச்சு, யோசிச்சு இத இப்படி இவங்கள்ட்ட பேசலாமா? இத இப்படி செய்யலாமா? இத அப்படி செய்யலாமா? அப்படின்னு நம்ம ஏதோ முயற்சி பண்ணி அந்த காரியங்களிலே நாம் ஜெயத்தை பெறும்படியாய் நம்ம என்ன செய்றோம்? நம்ம யோசித்து, யோசித்து செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அதுவே மிகப்பெரிய பெருமை. அவர் சொல்றாரு, "உன் கவலை எல்லாம் என் மேல வச்சிரு. நான் பார்த்துக் கொள்ளுவேன்." இன்னைக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட் நமக்கு இல்ல அப்படின்னா, உண்மையாகவே நமக்குள்ளேயும் பெருமை இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நமக்குள்ள நன்றி செலுத்த முடியாமல் இருக்கிறதற்கு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, மற்றவர்களோடு கூட நம்ம என்ன செய்வோம்? நம்மள கம்பேர் பண்ணுவோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10, 12. ஆகிலும் தங்களைத் தாங்களே மெச்சிக் கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களைக் கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. ஆ, அதாவது ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்கள், தங்களுக்கு தாங்களே ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்கள், தங்களை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்களுக்கும், ஆ அந்த மத்தேயு 20:15ல அந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அது நல்ல ஒரு தெளிவான ஒரு வசனம். மத்தேயு 20:15. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியினால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றார். நான் தயாளனாய் இருக்கிறபடியினால், நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? இந்த வன்கண் நமக்கு இருக்கும். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி, ஐயோ! அவங்கலாம் அப்படி இருக்கிறாங்க. அவங்க அத செஞ்சுட்டாங்க, இத செஞ்சுட்டாங்க, இத சாதிச்சுட்டாங்க. ஆனா நான் ஒண்ணும் செய்யலையே! இப்படின்னு மற்றவர்களோடு கூட தங்களை எப்பொழுதுமே கம்பேர் பண்றவங்க. இந்த இருதயம் முறுமுறுப்புல இருந்து ஒரு நாளும் வெளிய வராது. தேவனுக்கு நன்றி செலுத்தவே முடியாது. எப்பவுமே அவங்க மற்றவங்கள பார்த்து வன்கண்ணன்களாகத்தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நம்முடைய நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம்னா, நமக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்கள நம்ம ஒரு நாளும் நினைக்க முடியாது. நம்ம ஒரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்தவும் முடியாது. தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு யூனிக்கா ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்கு. இன்னைக்கு என்னைய மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது. அவங்களுக்கு வேற ஒரு டேலண்ட்டையோ, வேற ஒரு காரியத்தையும் தேவன் உள்ள வைத்திருப்பார். அதனால யாரும் யாரையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாளந்து ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, இன்னொருத்தருக்கு இல்லன்னா, அதுக்காக அவங்க குறைவானவர்கள் அல்ல. இப்படி மத்தவங்க கூடயே நம்ம கம்பேர் பண்ணி கொண்டு இருப்போம் என்றால், தேவனை ஒரு நாளும் நம்ம பெரிதாய் பார்க்க முடியாதவர்களாகத்தான் நம்ம இருப்போம். நீங்க நெறைய பேர உங்க லைஃப்ல மீட் பண்ணியிருப்பீங்க. இல்ல உங்களுக்கே சில நேரங்கள்ல கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரலாம். ஆனா இந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கும் என்றால், இன்றைக்கு இந்த எண்ணங்கள நம்ம களைந்து போடணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து வந்த எண்ணம். காயின் ஆபேலுக்கு அப்படிதான். காயினுக்கு ஆபேல் மேல அப்படிதான் ஒரு எண்ணம் வந்தது. அவன் காணிக்கைய அவர் அங்கீகரிச்சுட்டாரே! என் காணிக்கைய அங்கீகரிக்கலையே! அப்படின்னு ஆபேல் மேல அவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. பொறாம வருது. இது முதலாம் ஆதாமினுடைய நேச்சர். இந்த நேச்சர நம்ம களைந்து போட்டால் தான், கிறிஸ்துவுக்குள்
நம்ம என்ன செய்ய முடியும்? வேரூன்றப்பட முடியும். இந்த நேச்சர் நமக்கு இல்லன்னா, மற்றவங்கள கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறோம்னா, நம்ம நம்ம தேவன பெருசாவே நம்ம பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ இந்த இந்த குணங்கள் எல்லாம் நாம் தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளையும், நன்றி பலிகளையும் ஏறெடுக்கிறதை தடுக்கிற காரியங்களாய் இருக்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். இன்னொரு வசனம் எபிரெயர் 12:15. எபிரெயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படுத்தாத படிக்கும். ம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அப்போ இந்த பிட்டர்னஸ், கசப்பு, இந்த கசப்பு என்ன செய்யுது? மனிதர்களை பார்க்க வைக்கிறது, சூழ்நிலைகளை பார்க்க வைக்கிறது, அந்த ஹர்ட்ஸ், காயங்களை பெருசா பார்க்க வைக்கிறது. இந்த பிட்டர்னஸ் இருக்கும் அப்படின்னா நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க முடியாது. தேவனையும் பெரிதாய் நாம் பார்க்க முடியாது. அப்போ இந்த கசப்பு, இந்த பொறாமை, இந்த மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணுகிற இந்த காரியங்கள், இதெல்லாம் தான் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவதை தடுக்கிற காரியங்களாய் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். இதெல்லாம் பழைய மனுஷனுடைய நேச்சர். இதை எல்லாவற்றையும் நாம் களைந்து போடும் பொழுதுதான் நாம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாற முடியும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி பழைய மனுஷனை களைந்து போட்டு, இதெல்லாம் பழைய மனுஷனுக்குரிய நேச்சர். இந்த பிட்டர்னஸ், இந்த அந்த கம்பேரிசன், தேவனை மறந்து விடுகிற காரியங்கள், இது எல்லாமே தேவனை உணராமல் இருப்பது, அவர் செய்த கிருபை, அவருடைய கிருபையின் திரட்சிகளை நினையாமல் இருப்பது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆடமனுடைய நேச்சர். தேவனுடைய அன்பை உணராமல் இருக்கிறது. தேவனுடைய அன்பை நம்ம உணரல அப்படின்னாலும் நம்மளால தேவனுக்கு நன்றி செலுத்த முடியாது. லேக் ஆஃப் ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் லவ், அந்த வெளிப்பாடு நமக்கு இருந்தாதான் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். இந்த கடைசி அந்த வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம், வாசிக்கலாம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த அன்பை உணரல, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும், அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்காக, நம் எல்லோருக்காகவும்னு அங்க பவுல் எழுதுறாரு. நமக்காக தம்முடைய குமாரனையே அவர் கொடுத்திருக்கிறார். குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த ரெவலேஷன் இல்ல, தேவனுடைய அன்பை நம்ம உணரல அப்படின்னா நம்ம நன்றி செலுத்தவே முடியாது. எப்போ நம்ம அவருடைய அன்பை நம்ம உணர முடியாதவர்களா இருக்கிறோம்? when we forget how deeply we are loved, நம்ம எவ்வளவு ஆழமாய் நம்மை தேவன் நேசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணரல அப்படின்னா நம்மளுடைய ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள் எல்லாம் வீக்காக ஆரம்பிச்சிருது. நன்றி செலுத்துதல் நமக்கு குறைய ஆரம்பிச்சிருது. என்னைய தேவன் அன்கண்டிஷனலா என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார், எனக்காக தன்னுடைய குமாரனையே அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் வேற எந்த காரியத்தை எனக்காக அவர் செய்யாமல் இருப்பார்? இந்த ஒரு வசனம் போதும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அவருடைய அன்பை புரிந்து அவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க முடியும். நீங்க சோர்ந்து போன நேரங்களை இந்த வசனத்தை எடுத்து தியானித்து பாருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்க நன்றி செலுத்துகிறவர்களாய் நீங்க மாறும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் கனமும் மகிமையும் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே
நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுது அவர் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில அது தானாய் நிறைவேறும். அதுக்காக நம்ம எந்த கஷ்டத்தையும் நம்ம பெற வேண்டியதில்லை, நம்ம பட வேண்டியதில்லை. அவருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம். அவரோடு கூட எப்பொழுதும் உறவுல இருப்போம். அவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருப்போம். மற்ற காரியங்கள் அது தானாக நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் எதெல்லாம் நீங்க செய்த நன்மைகள் எல்லாம் நாங்க மறந்திருந்தோம்னா, பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு இந்த நிமிஷத்திலே அதையெல்லாம் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் உணராதபடிக்கு சூழ்நிலைகளை நாங்கள் பெரிதாய் பார்த்து விட்டோம் அப்பா. எங்களை தயவாய் நீர் மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்களை விட்டு விலகாத தேவன். எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக, எனக்காக நீர் உம்முடைய குமாரனையே கொடுத்திருப்பீர் என்றால் என்னுடைய வாழ்க்கையில எதையும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்னமும் எந்தெந்த எங்க இருதயத்தின் பகுதிகள்ல எதுலெல்லாம் நாங்க உங்களை விசுவாசிக்க முடியலையோ அந்த இடத்தெல்லாம் உங்ககிட்ட நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துலலாம் நாங்க உண்மை பெரிதாய் பார்க்கலப்பா. உங்க அன்பை பெரிதாய் பார்க்காத அந்த இடத்தெல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல உங்க வெளிச்சம் எங்களுக்குள்ளே பரவி பாயட்டும். அந்த இடத்துல உங்க அன்பை நாங்க உணரும்படிக்கு தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, நாங்க பிறந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு பாராட்டின நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. தாயின் கருவில் உருவானது முதற்கொண்டு நீர் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ நாச மோசங்கள், எத்தனையோ அழிவுகள் இதெல்லாம் வந்தது. ஆனா கூட எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்த அந்த அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். குடும்பமாய் நாங்கள் வாழ முடியாதபடி எத்தனையோ சத்துருவின் போராட்டங்கள் எங்களுக்கு எதிராய் வந்த பொழுதிலும் அந்த சத்துருவின் திட்டங்களை நீர் அதமாக்கினீரப்பா. மகளே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு எங்களை தட்டி கொடுத்து, மகனே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி தட்டி கொடுத்து எங்களை பலப்படுத்தி இதுவரைக்கும் எங்களை நீ நடத்தி வந்த அந்த அன்பை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அன்றைக்கு நீர் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இல்லப்பா. இந்த பூமியிலேயே நாங்க இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு வந்ததப்பா. ஆனாலும் கூட உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபையின் திரட்சியினால் எங்களை நீர் நினைத்து எங்களை நீர் வழிநடத்தினீர் அப்பா. அப்பா, நீர் செய்த அதிசயங்களை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜீவனை பாதுகாத்த அந்த தருணங்களை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு செய்த நன்மைகள், எங்களுக்கு எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. எத்தனை அற்புதமாய் எங்களுக்கு நீர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினீர் அப்பா. அதெல்லாம் நினைத்து பார்த்து மனதார இந்த காலை வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே தகப்பன் எங்களுக்கு அவைகளை எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீர் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து இதுவரைக்கும் இந்த பூமியில் எங்களை நீர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர். எங்கள் குடும்பங்களை நீர் வாழ வைக்கிறீர் அப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொன்னபடி எங்களை உறங்காமலும் தூங்காமலும் நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியினாலே இந்த பூமியில நாங்க இருக்கிறோம்ப்பா. மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களில் இருந்து நாங்க சின்ன காரியத்துல இருந்து பெரிய காரியம் வரைக்கும் நாங்க எவ்வளோ
நன்றி பலிகளை ஏறெடுக்கணுமோ அப்படி ஏறெடுக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் சாப்பிடுகிற ஆகாரத்துல இருந்து, நாங்க போடுகிற உடையில இருந்து, எங்களுக்கு நீர் கொடுத்த வேலையில இருந்து, எங்களுக்கு கொடுத்த ஞானத்துல இருந்து ஒவ்வொன்னும் அது நீங்க கொடுத்ததுப்பா. அது எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சாமர்த்தியமோ எங்களுடைய கைபலனோ எதுவும் இல்லப்பா. நீரே எங்களுக்கு பலனை கொடுத்தவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க எங்க மேல கண்ணோக்கமாய் இருந்து எங்களை வழிநடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுதுப்பா. உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே இருதயம் முற்றிலுமாய் அந்த கிராட்டிடியூட்ல நிறையும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நன்றி எறிதலுள்ள இருதயமாய் அப்பா நீர் மாற்றி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு என் தேவன் நீர் செயல்பட வல்லவர் என்பதை விசுவாசித்து முழு நிச்சயமாய் நாங்கள் நம்பி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.